எனவே தான் தேவன் சொன்னார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். இந்த நாளிலே தேவனுடைய அன்பின் ஒரு 4 வெளிப்பாடுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்ல, ஒரே எழுத்தில் வரும். God loves corrects us. தேவனுடைய அன்பு நம்மை சரிப்படுத்தும். நம்முடைய குற்றங்களை மூடி மறைப்பதில்லை, குற்றங்களை வெளியே கொண்டு வரும். இன்றைக்கி என்னென்ன சொல்கிறாங்கன்னா, அன்பு செலுத்தினா குற்றம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னோ. அன்பின் அடிப்படை தன்மையை இட் கரெக்ட்ஸ் மை லைஃப். நான் பலமுறை சொல்லியிருப்பேன். இன்றைக்கு அநேக ஊழியர்களுக்கு அது விரும்பாத ஒன்று. கரெக்ஷன், நோபடி லைக்ஸ் தட். ஊழியங்களில் பார்த்துருக்கிறேன். ஒருத்தரை கரெக்ட் பண்ணும்போது சொல்கிறார், நீ என்ன எனக்கு கரெக்ட் பண்ணுறது, எனக்கு எல்லாம் தெரியும். பல ஊழியர்களை 52 ஆண்டுகளாக இந்த ஊழியத்தின் பாதையில் இருக்கிறேன். பல ஊழியர்களை சந்திக்கிறேன். இது தவறு, இந்த கடன் வாங்கக்கூடாது, இந்த தொடர்பு தேவையில்லை, இப்படிலாம் நடக்கக்கூடாது, எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் சும்மா இருங்க. தமிழ் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இது வார்த்தைகள். அதாவது நோபடி வாண்ட்ஸ் கரெக்ட். ஆபுக்கு சொல்லுகிறான், அவர் என்னை கண்டிக்கும் போது. நீங்கள் பாருங்கள், ஒருவரை கண்டிக்கும் போது ஒரு ஊழியர் கூடுகை கடந்த திங்கட்கிழமைகள் ஆலயத்தில் ஒரு பின்னால் உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். ஒரு ஊழியர் சொன்னார், ஐயா நீ முன்னால் வந்து உட்காருங்கன்னு சொன்னார். பின்னால் உட்காந்து பேசிகிட்டே இருக்கிறார். முன்னால் யாருமே ஆட்கள் இல்லை, முன்னால் வந்து உட்காருங்க. அவர் வேதத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கே போயிட்டார். யோசிச்சு பாருங்கள், அவர் ஒன்றுமே சொல்லலை. அவர் முன்னால் வந்து உட்காருங்க, ஆட்களே இல்லை, முன்னால் வந்து உட்காருங்கன்னு சொன்னார். அவர் அங்கே பின்னால் உட்காந்து ஒரு 3 பேரோட பேசி கொண்டிருக்கிறார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஐயா முன்னால் வந்து உட்காருங்க. அடுத்த நிமிஷமே அவர் வேதத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போயிட்டார். யோசிச்சு பாருங்கள், அது அவர் ஒரு ஊழியர். நோபடி வாண்ட்ஸ் டு பி கரெக்டட். இன்றைக்கு இந்த உலகத்தில் யாருமே தன்னை கரெக்ட் பண்ண விரும்பலை. திரும்ப சொல்லுகிறேன், என் அன்பு ஊழியர்களே, உங்களை கரெக்ட் பண்ண ஒரு இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கை தறிக்கெட்டு போகும். நான் அப்படிப்பட்ட மானசீகமாக சில ஊழியர்களை வைத்திருக்கிறேன். ஐ எம் வில்லிங் டு பி கரெக்டட். என்னை கரெக்ட் பண்ண நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். நானே பல நேரங்களை என்னை கேட்டுக்கொள்ள உண்டு, இஸ் இட் ரைட், இது சரியா தவறா, இது படுக்கும் போகும்போது இது சரியான தீர்மானம் தான், தவறான தீர்மானமா. பல தவறான தீர்மானங்களை பண்ணியிருக்கிறேன், அதற்காக நான் வருந்துகிறேன். ஐயோ இது நல்ல வாய்ப்பை விட்டுட்டோமே, இந்த நல்ல மனிதரை இழந்து விட்டோமே, அந்த நல்ல விசுவாசி இழந்து விட்டோமே, வருந்த நேரங்கள் உண்டு. அதே வேளையில் சில தவறான மக்களுக்கு பொறுப்பை கொடுத்து விட்டோமே. அவனிங்க the love of God will correct you. வசன ஆதாரம் மார்க்கு 10:17 அவர் புறப்பட்டு போகையில் ஒரு ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு. இதெல்லாம் ரொம்ப கடினம், உலகமே பார்க்கிறது. ஒரு வீதி முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, தச்சருடைய மகன்